இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரி வண்டி முன்னாடி வேகமா ஓடி வரீங்க? மேடம் உங்களுக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். ஆனா நீங்க ஃபோனே எடுக்கலையா? ஆமா, ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு, நான் பார்க்கல. சரி, மீட்டிங் டைம் ஆச்சு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு அம்மா கிட்ட பேசிக்கிறேன். சார் 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 மேடம் உங்களுக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணது உங்களை மீட்டிங் அட்டன் பண்ண வேணாங்கிறதுக்கு தான். அப்படியா? ஆமா சார். ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா? உங்களுக்கு பதிலா நம்ம ஆபீஸ்ல இருந்து மாரி சாரும் வெங்கட் சாரும் மீட்டிங் போயிட்டாங்க சார். இனிமே நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங் எதுலையுமே நீங்க 2 பேருமே கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். Shit! சொல்லுப்பா. சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? ரொம்ப அவமானமா இருக்கு. என்னடா சொல்ற? அம்மா ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அம்மாவும் அண்ணியோட பேசாம தானே இருக்காங்க. ஆனா இன்சல்ட் பண்ணலையே. ஆபீஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்மள மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேணாம்னு சொல்றான். எவ்வளவு கேவலமா இருக்கு. வானதி, என்னம்மா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அவரு காலையில வெளியில போனவர இன்னும் வர காணோம். அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானம்மா? ஃபோன்லாம் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, மெசேஜ் கூட அனுப்பிட்டேன், எதுக்கும் ரிப்ளை இல்லை. அவன் கூட பேசலனாலும் உன் மேல கோவப்பட்டாலும் அவன் வரலன்னா உனக்கு வேதனையாவும் கவலையா இருக்குல்ல? அதாம்மா ஒரு நல்ல மனைவியோட குணம். நீ கவலைப்படாதம்மா, எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சரியாயிடும். இல்ல அம்மா நம்மளை இன்சல்ட் பண்றாங்களா இல்ல பனிஷ் பண்றாங்களா? ரெண்டையும் சேர்த்து பண்றாங்க. முதல்ல ஆபீஸ் போக வேண்டாம்னு சொன்னாங்க, இப்போ ஆபீஸ் விஷயமா எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. டேய் புள்ள, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா என்னடானா அம்மாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போறது? இந்நேரம் ஆபீஸ் பூரா இந்த விஷயம் பரவி இருக்கும். எவனுமே நம்மள மதிக்க மாட்டானுங்கடா. இனிமே நம்மள முதுகுக்கு முன்னாடி நம்மள கேவலமா பேசுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்த்து பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவான்னு நினைக்கிறேன். நீ போய் படுமா. அவன் வரும்போது ஏன் லேட்டு அப்படின்னு எதுவுமே பேசாத, புரியுதா? அவன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவான். ஆஃபீஸ்ல எதுவும் பிரச்சனையாப்பா? ஏமா, ஆஃபீஸ் பிரச்சனை பத்தி நாம ஏன் பேசணும்? அதெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்காத. அப்பா, வீட்ல இப்ப இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன், அதனால தான் கேட்டேன். நீ செஞ்சது தப்பே இல்லை வானதி. கிருஷ்ணவேணி விஷயத்துல கார்த்திக் தப்பு பண்றான்னு உன் அத்தைகிட்ட சொல்லியிருக்கணும்னு தான் அவ விரும்புறா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், வானதி அண்ணி தான். அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். ஆமாண்டா, ஆமா, யூ ஆர் கரெக்ட் and you perfectly said. அந்த வானதி தான் காரணம்.
என் பொண்டாட்டி வானதி தான் காரணம். என் துக்கத்துக்கு அவ தான் காரணம். இத பாருமா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் எல்லா நேரத்துக்கும் நடந்துக்க முடியாதுல்ல. அதான் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேப்பா. மா வானதி, நீ இந்த வீட்டில் அழக்கூடாதுமா. ராஜேஸ்வரி அதை கண்டிப்பா விரும்ப மாட்டான். ரொம்ப வருத்தப்படுவா இது தெரிஞ்சா. போ, போய் தூங்கு போ. சரிப்பா. என் ஃப்ரெண்டு கார்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பான். நல்ல பெருசா ஒய்ஃப்னு அதுல எழுதியிருக்கும். அத கொஞ்சம் உத்து பார்த்தா அதுல சின்ன எழுத்துல "What is invited for everன்னு எழுதியிருக்கும். சத்தம் எங்க மெதுவா மெதுவா பார்த்து இருங்க. எங்க இருங்க இருங்க. ஒண்ணு இல்ல. சரி சரி சரி, ஒண்ணு இல்ல. சரி 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 சரி. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்காக குடிச்சிட்டு வரீங்க? யாருங்க? யாருன்னு தெரியல. தேங்க்ஸ். குளிக்காம செய்ய முடியும். நேற்று தான் தெரியும். நேற்று பத்தி வருத்தம், துக்கம், பிரிவு, வேதனை, துன்பம் தெரியுமா? என் ஒய்ஃப் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அம்மாயிட்ட மாட்டி விட்டு அடி வச்சுட்டாங்க. அவமாட்ட பட வச்சு அழ வச்சுட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சா? அன்புக்கு பதிலா அன்பு தானே.